அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் அருளால் 20 தராவீஹை சிறப்பான முறையில் தொழுது முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரமலான் இறுதி பத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமலில் ஒரு அமல் இஅ்திகாஃப் என்பது. இஅ்திகாஃப் என்பது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்த சுன்னத்திற்கு சுன்னத்தே முஅக்கதா. கிஃபாயா என்று சொன்னால் அந்த ஊரில் அந்த மஹல்லாவில் யாராவது ஒருவர் செய்துவிட்டால் மற்ற அனைத்து நபர்கள் மீதும் அந்த கடமை நீங்கிவிடும். எனவே ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஃபர்தான தொழுகை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இடத்திலேயும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். யாருமே இஅ்திகாஃப் இல்லை என்று சொன்னால் மஹல்லாவாசிகள் அத்துணை பேரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். எனவே 10 நாள் இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா என்பது 10 நாள் இருப்பது. 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் 5 நாள் இன்னொருத்தர் 5 நாள் அப்படி இருக்கலாமான்னு கேட்டால் அது நஃபிலான இஅ்திகாஃப் ஆகிடும். இந்த சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயாவை நிறைவேற்றதாக ஆகிவிடும். ஒரே ஒரு நபர் 10 நாள் இருக்கும், அதுதான் சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. 2 நாள் இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். 3 நாள் இருக்கலாம், ஒரு வாரம் கூட இருக்கலாம். இதெல்லாம் நஃபிலான இஅ்திகாஃப். அதே போன்று நாம் பள்ளிக்குள் வருகிற போது நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஹத்தல் ஹுரூஜி, சரிங்களா? நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி ஹத்தல் ஹுரூஜி. இஅ்திகாஃபை நான் நியத்து வைக்கிறேன், மஸ்ஜிதுக்குள்ளே உள்ள வரும்போது நான் நியத்து வைக்கிறேன், இஅ்திகாஃபுடைய நியத்து வைக்கிறேன் வெளியே போகும் வரைக்கும் அப்படின்னு நியத்து வச்சிட்டோம்னா நஃபிலான இஅ்திகாஃபுடைய நன்மை அல்லாஹ் தருவான். இஷா தொழுகைக்கு வர்றோம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நம்ம மஸ்ஜிதில் இருக்கிறோம். நஃபிலான இஅ்திகாஃப் அந்த நியத்தோடு உள்ளே வந்துடணும். ஜும்மா தொழுகைக்கு வர்றோம், நஃபிலான இஅ்திகாஃப் நியத்தை உள்ளே வச்சுட்டு வந்துடணும். எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இருக்க போகிறோம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த நியத்தோடு உள்ளே வந்துட்டோம்னா நஃபிலான இஅ்திகாஃபுடைய தவாபும் சேர்த்து கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்த அமல். தொடர்ந்து 10 வருட காலம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய வருடம் 20 நாட்கள் இருந்ததாக ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. 20 நாட்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல் இஅ்திகாஃபினுடைய நேரம் எதுவென்று சொன்னால் பிற 21 ஆரம்பிப்பதற்கு முன்னால் மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடியே மஸ்ஜிதுக்குள்ளே வந்துடணும். நியத்தோடு என்ன செஞ்சிடணும்? மக்ரிப் தொழுகைக்கு பின்னாடி வரக்கூடாது, மக்ரிப் தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து விட வேண்டும். இஅ்திகாஃப் இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த இஅ்திகாஃபுடைய நியத்தில் முன்கூட்டியே வந்து விட வேண்டும். அதே போன்று இஅ்திகாஃப் இருப்பவர்கள் டெய்லியும் குளிக்கலாமான்னு கேட்டால் டெய்லியும்லாம் குளிக்கக்கூடாது. மார்க்க சட்ட அடிப்படையில் குளிக்காமல் எந்த அளவுக்கு ஏது குளிக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா நேரத்தை வெளியே செலுத்தக்கூடாது. அதிகமான நேரம் மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்காகத்தான் குளிக்கக்கூடாதுங்கிறாங்க. ரொம்ப கசகசன் இருக்குது, வெயிலாக இருக்குது, உக்கரமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, உடல் தாங்க முடியல அப்படின்னா தேவைக்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் என்ன செஞ்சுக்கலாம், ரொம்ப சுருக்கமான நேரத்தில் தங்களுடைய தேவைகளை முடித்து விட்டு மீண்டும் உள்ளே வந்துடணும். சில பேர் இஅ்திகாஃப் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, பேசாமலே இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவைக்கு 1-2 வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாம். தேவைக்கு 1-2 வார்த்தைகள் மௌனமாகவே இருப்பது என்பது அதுவும் தவறான ஒரு வழிமுறை. தேவைக்கு 1-2 பேசிக்கலாம். சில இடங்களில் இஅ்திகாஃப் இருக்கிறங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் தப்பு. இஅ்திகாஃப் இருக்கிறங்கிற பேரில்
பேசிக்கொண்டே இருப்பது அதுவும் தவறு. ஏத்திகாஃப் இருப்பவர்கள் குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பதனுடைய நோக்கமே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது. பகல்ல இபாதத்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இரவு நேரத்தில் இபாதத் அதிகம் செய்யணும். ஏத்திகாஃப் இருப்பவர்கள் இரவு நேரத்தில் அதிகமாக செய்யணும். ஏன்னா லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது தான் ஏத்திகாஃபினுடைய மிக முக்கியமான நோக்கம், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது. சரி, அவங்க மட்டும்தான் பள்ளிவாசல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போனவங்க பிற 21, 23, 25, 27, 29 குறைந்தபட்சம் இந்த 5 நாட்கள் இரவில் ஹயாத்தாக இருந்து, அதாவது விழித்திருந்து, இரவில் விழித்திருந்து நீங்கள் அமல் செய்யுங்கள். இந்த நாட்களை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். எங்களுடைய பாபா அல்லாஹ் தஆலாவுடைய கபரை சுவன பூங்காவாக ஆக்க வேண்டும். அவர்கள் கடைசி 10 நாள் இரவு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. 10 நாள் விழித்திருந்து அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும். உடம்பு முடியாமல் அவர்கள் இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவாங்க. அதுபோல் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவோம். தஸ்பீஹாத் ஓதிக்கொண்டு, திக்ர் ஓதிக்கொண்டு, இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டு, அல்லது ஏதாவது புக்கு படிங்க, வரலாறு, இஸ்லாமிய வரலாறுகள் படிங்க, சஹாபாக்களின் வரலாறு படிங்க, நபிமார்களின் வரலாறு படிங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமிய செய்தியை, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். எனவே நேரத்தை நாம் வீணாக கழித்து விடாமல் இந்த கடைசி 10 நாள் என்பது மிக முக்கியமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்று வருகிறது. எதுக்கு ஆடை இறுக கட்டுறாங்க? அந்த ஆடையை கட்டக்கூடிய நேரம் அளவு கூட வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அடிக்கடி லூஸாக கட்டினோம்னா அடிக்கடி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை இறுக கட்டி கொள்வார்கள் என்று வருகிறது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை நாம் உணர வேண்டும். அதுவும் ரமலானுடைய கடைசி 10 என்பது ஆக உயர்ந்த நாட்கள், சிறப்பிற்குரிய நாட்கள். அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தால் ஹந்தக்கினுடைய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு அவரை தூரமாக்குகிறான். ஹந்தக் என்பது மிகப்பெரிய தூரம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரே ஒரு நாள் இருந்தாலும், நஃபிலான ஏத்திகாஃப் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலிருந்து வெகு தொலைவுக்கு அல்லாஹ் தஆலா தூரமாக்குகிறான். ஆனால் சுன்னத்தே முஅக்கதா என்பது மஹல்லாவாசிகள் யாராவது ஒருத்தராவது 10 நாள் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறை. எனவே பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமான்னா பெண்களும் ஏத்திகாஃப் இருக்கலாம். பெண்களும் என்ன செய்யலாம்? ஏத்திகாஃப் இருக்கலாம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்ன செஞ்சுக்கணும்? குறிப்பிட்ட இடத்துல இருந்து, யாரும் சமையல் செய்வதற்கு யாருமே இல்லை, அவங்க தான் சமையல் செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும் போய் சமையல் செஞ்சுட்டு மீண்டும் அவர்கள் அந்த ரூமுக்குள்ளே வந்துடணும். இல்லை மற்றவங்க இருக்காங்க, சமையல் செஞ்சு தருவதுக்கு மற்றவங்க யாரும் இருக்காங்கன்னா அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. ஈத்திகாஃப் இருப்பவங்க அதிகமான நேரம் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கிறதாக ஒரு சில சமயங்களில் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் ஃபோன் பேசுவதை முடிந்த அளவுக்கு ஈத்திகாஃபுடைய நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். ஈத்திகாஃப் என்பது ரப்பை அடைந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எனவே இந்த நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எனவே ஈத்திகாஃப் இருப்பவர்கள் உங்களுக்காக வேண்டியும் அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டும் துஆ செய்யுங்கள். நாம் அத்துணை பேரும் நாம் விழித்திருந்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.